ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் மிஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி கொரடா சட்னின்ட்டு ஒரு சட்னி பார்க்கலாம். பேரும் புதுசாக இருக்குது. நானும் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செலிப்ரிட்டி செஃப் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதே பேட்டர்னில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த சட்னி ட்ரை பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்பெஷலி அரிசி பருப்பு சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் எனக்கு அரிசி பருப்பு சாதம்ன்றதுனால ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு பண்ணியாச்சு. நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தாளிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க எதுவுமே தாளிப்பெல்லாம் போடல. இது அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.